கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 9வது வசனம். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு சமீபமாய் வந்தபோது வேத வாக்கியங்களில் எழுதியிருக்கிறது நிறைவேறத்தக்கதாய் கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வர சொல்லுகிறார். அதன் மேல் அவர் ஏறி பயணிக்கிறார். அப்படி பயணிக்கும் போது முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அவரை புகழுகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நம்மை நடத்துகிறது கர்த்தர். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே முன்னடப்பாரும் உண்டு, பின்னடப்பாரும் உண்டு. நமக்கு முந்துகிறவர்களும் உண்டு, நமக்கு பிந்துகிறவர்களும் உண்டு. முன்னடப்பாரை கண்டு நாம் பொறாமைப்படவும் கூடாது, பின்னடப்பாரை நாம் அற்பமாய் எண்ணவும் கூடாது. இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை நம்முடைய சிந்தையிலே கொண்டு வந்து தியானிக்க வைக்கிறார். பல நேரத்தில் முன்னடப்பாரை கண்டு நாம் பொறாமைப்படுவது உண்டு. அவங்களும் என் கூட தானே இருந்தாங்க, அவங்களும் என் கூட தானே சர்ச்சைக்கு வந்தாங்க, அவங்க வாழ்க்கையில எல்லாம் வேகமாய் நடக்கிறது, அவங்க முன்னேறி போய்கொண்டே இருக்கிறார்கள், என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது, இப்படி அவர்களை குறித்து பொறாமைப்படுவதும் அவர்களோடு நம்மை கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்து நாம் வருத்தப்படுவதும் உண்டு. அதே போல பின்னடப்பாரை ஏளனமாய் அற்பமாய் எண்ணுகிறவர்களும் உண்டு. அந்த பரிசேயன் ஆலயத்தில் முன்பாக வந்து நின்று பின்னாக வாசலண்டை நின்ற ஆயக்காரனை அற்பமாய் பார்த்தான் அல்லவா? தன்னுடைய ஜெபத்திலே அதை காண்பித்தான் அல்லவா? இந்த நாளிலே கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். நமக்கு முன்னடப்பாரும் உண்டு, பின்னடப்பாரும் உண்டு. நாம் எதை பார்க்க வேண்டும் தெரியுமா? முன்னடப்பாரையும் பின்னடப்பாரையும் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் கட்டுகளை அவிழ்த்து நம்மை தம்மண்டையிலே கொண்டு வந்து நம்மை தமக்கென்று தெரிந்தெடுத்து நம்மை எருசலேமை நோக்கி நடத்தி கொண்டு செல்லுகிற அவருடைய அன்பை, அவருடைய கிருபைகளை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய உண்மையை, அவருடைய தயவை, இதை எண்ணி நாம் துதிக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு செய்ததை சொல்லி தீரவே இந்த ஆயுள் போதாது. ஏன் நாம் மற்றவர்களை பார்த்து கலங்க வேண்டும்? ஏன் நாம் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு நம்மை நாமே வருத்தி கொள்ள வேண்டும்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அல்லவா? இதல்லவா மேன்மை. முந்துகிறவர்கள் முந்தட்டும், முன்னடப்பார் முன்னடக்கட்டும், பின்னடப்பார் பின்னடக்கட்டும். நாம் எதன் மேல கவனமா இருக்க வேண்டும் தெரியுமா? யாருக்கும் வேண்டாமல், எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் காணப்பட்ட என் வாழ்க்கையில் இருந்த கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து தம்மண்டையில என்னை வரவழைத்து என்னை தமக்கு தெரிந்தெடுத்து என்னை நடத்தி கொண்டு செல்லுகிற அவருடைய கிருபைகளை எண்ணி துதிப்பதை அன்றி வேறு எதையும் நாம் நினைக்க கூடாது. எனவேதான் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை எண்ணி துதியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவை, பல நேரங்கள்ல நாங்க மற்றவர்களோடு எங்களை ஒப்பிட்டு பார்த்து வருத்தப்படுவதும் எங்களை மேன்மையா எண்ணுவதுமாய் நாங்கள் காணப்படுகிறோம். இல்லை தகப்பனே, அப்படி செய்வதல்ல. எங்க வாழ்க்கையின் கட்டுகளை அவிழ்த்து எங்க வாழ்க்கையில நீர் பாராட்டின கிருபைகளை இதை எண்ணி துதிக்கவே இந்த ஆயுள் போதாதப்பா. இந்த ஒரு நல்ல உணர்வுள்ள இருதயத்தை தந்து உம்மை மகிமைப்படுத்தி வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.